அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த டாப்பிக்கில் இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சிவராம் அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்றதால ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 104th டேர்ம் வந்து 125, 4th டேர்ம் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 104th டேர்ம் ஆஃப் ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 125. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா T104 is equal to 125 இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்னோட வேல்யூ வந்து 104. ஸோ இதை வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு a ப்ளஸ் இந்த a ப்ளஸ் n மைனஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா 104 மைனஸ் 1 d இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ tnோட வேல்யூ வந்து 125. ஸோ அப்போ a ப்ளஸ் 1 போயிடுச்சுன்னா 104ல் 1 போயிடுச்சுன்னா 103 d இஸ் ஈக்குவல் டு 125. இது நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா 4th டேர்ம் ஆஃப் அன் ஏபி எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ 0 அப்படின்னா T4 இஸ் ஈக்குவல் டு 0. சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Tn இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா n-க்கு பதிலாக 4 யூஸ் பண்ண போகிறோம். அப்போது a ப்ளஸ் 4 மைனஸ் 1 d இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ a ப்ளஸ் 3d இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ வந்து நமக்கு போயிடும். இது வந்து 103ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 100d இஸ் ஈக்குவல் டு இது வந்து 125 வரும். அப்போ d இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளேயில் இருக்கிறது அந்த பக்கம் போனால் நமக்கு டிவைட் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 25 டேபிளில் நம்ம பண்ணோம்னா இது வந்து 5/4, அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 25 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு டியோட வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த டியோட வேல்யூ கிடைச்சதோடனே நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து ஈஸியராக இருக்குது. அதனால் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஸோ யூஸிங் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், a ப்ளஸ் 3d இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ டிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், a ப்ளஸ் டிக்கு பதிலாக 5/4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து 5 3s are 15, a ப்ளஸ் 15/4 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 15 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 15 ஆகும். அப்போது ஏவோட வேல்யூ மைனஸ் 15/4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸ் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதுதான் வந்து ஃபார்முலா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 35 கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த n-க்கு பதிலாக 35 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ n-க்கு பதிலாக 35/2 2 இன்ட்டு இப்போ தானே நம்ம a வேல்யூ கண்டுபிடிச்சோம், மைனஸ் 15/4 ப்ளஸ் என்னோட வேல்யூ 35. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னோட வேல்யூ யூஸ் பண்ணுறோம், மைனஸ் 1 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 5/4. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இது நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எஸ் 35 இஸ் ஈக்குவல் டு 35/2 மைனஸ் 15/2 ப்ளஸ் 35ல் 1 போச்சுன்னா 34 இன்ட்டு 5/4. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேபிளால் டிவைடட் பை 2 டேபிளால் நம்ம பண்ணோம்னா இது 2s இது வந்து 17 அப்படின்றது நமக்கு வரும். ஸோ அடுத்தது S35 is equal to 35/2
minus 15/2. இப்போ இந்த 17யும் 5யும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 85/2 நமக்கு இருக்கும். ஸோ டினாமினேட்டர் சேம் அப்படின்றதால நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 35/2 டினாமினேட்டர் சேம்ன்றதால அப்போ நமக்கு -15 + 85. ஸோ 85ல் -15 நமக்கு போச்சுன்னா 35/2 70/2. ஸோ இப்போது இதை வச்சு கேன்சல் பண்ணோம்னா இது 35 வரும். இப்போ இந்த 35ஐ 35 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ S35 = 35 × 35 / 2. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 612.5 அப்படின்ற ஆன்சர் நமக்கு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.